Hi dears, I'm Kriti. Today நம்ம வி மீன் குக்கோட 4th எபிசோட் தான்டா பார்க்க போகிறோம். நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். டோன்ட் பி அடிக்டட், ஹெட்ஃபோன் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ மூச்சு தான் காலேஜுக்கு வந்திருப்பான். வந்துட்டு அந்த கிளாஸில் அவன் எங்கே உட்காரணுன்றது தெரியாது. ஏன்னா ஜிமின் எங்கே உட்கார்ந்தான்றது மூச்சுக்கு தெரியாது இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஒரு பிளேஸில் போய் உட்காருவான். அது வந்து டேவோட பிளேஸ் தான். டேவோட பிளேஸில் தான் உட்காந்துட்டு இருப்பான். இப்போ டேவும் காயும் தான் நடந்து பேசிகிட்டே வராங்க. இப்போ காய் தான் சரி விட்ரா, ஃபீல் பண்ணாத, அவன் வந்துடுவான்டா அப்படி சொல்லிகிட்டே இருக்கான். இப்போ டே தான் உள்ளே வரான். இதை மூச்சு பார்க்குறான். இவன் என்னோட லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டில், நான் இவனை ஒன் சைடாக லவ் பண்ணுறேனே, இவனை எங்கெங்கேயோ தேடினேன், அப்போல்லாம் கிடைக்கல, இவன் ஜிமினோட கிளாஸா அப்படி சொல்லி ஸ்மைலோடு பார்த்துட்ருக்கான். பட் டே தான், டே மச்சான் இன்றைக்கோ கிளாஸ் போர் அடிக்க போகுதுடா அப்படி சொல்லிட்டு உள்ளே வரான். இப்போ காய் தான் ஏய் டே அங்கே பாருடா, என்னடா ஆள் ஜிமினா அப்படி சொல்லிட்டு பார்க்குறான். பார்த்தா டேவோட பிளேஸில் உட்காந்துருக்கான். ஃபாஸ்ட்டாக ஓடி வந்து மூச்சு அக் பண்ணுறான். இப்போ மூச்சு தான் இவன் எதுக்கு என்ன அக் பண்ணுறான், ஒருவேளை நான் ஒன் சைடாக லவ் பண்ணது தெரியுமோ அப்படி சொல்லி பார்த்துட்டே இருக்கான். இப்போ டே தான் ஹக்கை பிரேக் பண்ணிட்டு, ஹே ஜிமின் எங்கடா போனேன், உன்னை நான் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா, எதுவுமே சொல்லாமல் போயிட்டேன், ஃபிலிக்ஸும் வேறு காலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டாங்கன்னு சொன்னாங்க, எனக்கு பயமாக இருந்துச்சு தெரியுமா, நீ வேறு ஏதாவது காலேஜுக்கு போயிடுவேன்னு, என்னடா ஆச்சு உனக்கு, ஏன் என்னை கூட காண்டாக்ட் பண்ணணும்னு உனக்கு தோணலைல்ல அப்படின்றான். இப்போ தான் மூச்சுக்கு புரியுது, அப்போ இவன் ஜிமினோட ஃப்ரெண்டா, அப்போ ஜிமினை இவன் ரொம்ப மிஸ் பண்ணுறானா அப்படி சொல்லி பார்த்துட்டே இருக்கான். இப்போ மூச்சு தான் அது வந்து அப்படி சொல்லிட்டு இருக்கான். அப்போ காய் தான், ஏய் ஜிமின், என்ன ஜிமின் என்கிட்டயே எதுவும் சொல்லலை, டேக்கிட்டேயே எதுவும் சொல்லலை அப்படின்றாங்க. இப்போ தான் மூச்சுக்கு புரியுது, நான் இவனை ஒன் சைடு லவ் பண்ணா, இவன் என் அண்ணன் ஜிமினை லவ் பண்ணுறானா, கடவுள் எப்படிலாம் விளையாடுறாரு பாரு எங்கள் லைஃப்பில். சரி ஓகே ஏதாவது சமாளிப்போம். டே அது வந்து எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான். இப்போ பரவாயில்லையா, என்னாச்சு, ஃபீவரா அப்படி சொல்லி அவனோட ஹெட்டெல்லாம் ஹெட்டெல்லாம் டச் பண்ணி பார்க்குறான். இப்போ மூச்சு தான், ஐயோ எனக்கு டச் வேறு பண்ணுறானே, எனக்கு ஒரு மாதிரி இருக்கே, இல்லை டே ஒன்றும் இல்லை அப்படின்றான். சரி இப்போ ஃபெலிக்ஸும் இல்லை, நீ எங்கே உட்காருவ, இதோ இங்கே தான் அப்படின்றான். இப்போ காய் தான், சரி நான் பின்னாடி போகிறேன் டே, நீ இங்கே வந்து உட்காரு அப்படின்றாங்க. இப்போ டே தான், தேங்க்ஸ் மச்சான், அதுக்கு தானே கூட என்ன வச்சுருக்க அப்படின்ட்டு காய் பின்னாடி போயிடறான். டே தான் மூச்சு பக்கத்தில் வந்து உட்காடுறான். இப்போ மூச்சு தான் டிவியே பார்த்துட்டே இருக்கான். டே திரும்பி டக்குன்னு மூச்சை பார்க்குறான். இப்போ மூச்சு தான் திரும்பி அப்படியே உட்காந்துடுறான். என்ன எப்பவுமே நாம இவனை பார்ப்போம், இவன் நம்மளை பார்க்குறான் அப்படி சொல்லி பார்க்குறாங்க. ஒரு ப்ரொஃபஸர் வராங்க, எல்லாருமே குட் மார்னிங் சார் அப்படி சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. சார் தான், என்னாச்சு ஜிமின், ஏன் இவ்வளோ டேஸ் கிளாஸ் வரல அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ மூச்சு தான், சார் எனக்கு ஃபீவர் சார், அதான் வர முடியல, இப்போ நான் நார்மல் ஆகிட்டேன் சார், அதான் வந்திருக்கேன். சரி ஓகே உட்காருங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ மூச்சு உட்காந்துடுறான். பட் டே தான், ரொம்ப ஃபீவராக என்ன, என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நான் உனக்கு கிளாஸ்மேட் அண்ட் ரூம்மேட்டும் தானே அப்படின்றாங்க. இப்போ மூச்சு தான், ரூம்மேட் மட்டுமா, என்னோட ஃபர்ஸ்ட் லவ்டா அப்படி சொல்லிட்டு டேவை பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ டே தான், ஜிமின் உன்கிட்ட தான்டா பேசுகிறேன், சொல்லிட்டே என்ன சொன்ன, சொல்லிட்டே என்ன, ஹே நல்லா இருக்குடா நீ இப்படி சொல்கிறது அப்படின்றான். இப்போ காய் தான், ஆமாண்டா இவ்வளோ நாள் நானும் தான் டேன்ன மச்சான்ன மாமான்றேன், என்னென்னவோ சொல்கிறேன், அதெல்லாம் நல்லா இருக்குன்றியா, நீ கூப்பிட்றதுலாம் நல்லா இல்லை அதானே அப்படி சொல்லிட்டு ஏதோ சொல்ல வரான் காய். உடனே காயோட வாயை மூடிடுறான்ட்டே. என்னாச்சு, அவர் ஏதோ சொல்ல வந்தார், நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜிமின், ஏன் அதெல்லாம் உன் காதில் வாங்கிக்காத. ஜிமினா, ஐயோ இவன் இப்போ ஜிமினை தான் லவ் பண்ணுறானா, ஜிமின் சொன்னது உண்மை போலையே அப்படி சொல்லிட்டு மூச்சு டேவே பார்த்துட்ருக்கான். இப்போ டே தான், என்னாச்சு ஜிமின், ஏதாவது உனக்கு உடம்பு சரியில்லையா என்ன, ஏன் டே அப்படி கேட்குற, இல்லை நீ என்னையே பார்த்துட்ருக்கியா, அதுதான் வேணா மெடிக்கல் ரூம் போயிட்டு வருவோமா, இல்லை வேணாம், சரி நீ வேணா படுத்துக்க, ஏன் வேணா டே நான் நார்மலாக தான் இருக்கேன், சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ கிளாஸாக பார்க்குறாங்க. இப்போ மூச்சுக்கா அவனால் எதுவுமே பண்ண முடியல. ஐயோ இவன் ஜிமினை லவ் பண்ணுறான், நான் இவனை தானே இவ்வளோ இயர்ஸாக லவ் பண்ணிகிட்ருக்கேன், 4 இயர்ஸாக லவ் பண்ணுறேன், அதுவும் ஒன் சைடாக,
ஒன் டைம் தான் பார்த்தேன். இவனை எங்கெங்கெல்லாம் தேடினேன், என் கண்ணில் மாட்டல. ஆனால் இவன் கண்ணுக்கு ஜிமின் தெரிஞ்சிருக்கான். ஐயோ வேணா, இவன் சப்போஸ் நமக்கு ப்ரப்போஸ் பண்ண நான் அக்செப்ட் பண்ணிக்கவா? ஏன்னா ஜிமினுக்கு தான் இவனை பிடிக்கலையே அப்படி சொல்லிட்டு மூச்சு இப்படி தான் யோசிச்சுட்டே இருக்கான். ஏய் ஜிமின், ஆ என்ன டீட்டு? ஒன்றும் இல்லை, பிரேக் அவர், நம்ம கேன்டீன் எங்கேயாவது போயிட்டு வரலாமா? கேன்டீனா? வரியா? ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ வெளியே போகிறாங்க. ஜிமின் சைட் பார்க்கலாம். இப்போ ஜிமின் தான் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹஞ்சன் ரூமை தான் யாரோ தட்டிகிட்ருக்காங்க. இப்போ ஹஞ்சன் தான் கதை ஓப்பன் பண்ணிட்டு, டீ மச்சான் வந்துட்டியாடா? ஆமாண்டா வந்துட்டேன். ஏய் எப்படா வந்த? ஹாஸ்டலில் உனக்கு அந்த ரூம் கொடுத்துட்டாங்களா? நான் வார்டனை கரெக்ட் பண்ணிட்டேன். அட பாவி, நான் உன்னை மோச்சை கரெக்ட் பண்ண வர சொன்னால் நீ வார்டனை கரெக்ட் பண்ணிட்டியா? டேய் அப்படி இல்லைடா, நான் சொல்ல வர்றது வேற. நீ மட்டும் ஏன்டா எல்லாமே ராங்காகவே புரிஞ்சுக்கிற? சரிடா மச்சான், என்னது வார்டனை எப்படி கரெக்ட் பண்ண? அதுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஃபுட்டாக வாங்கி கொடுத்தேன். அப்படி மடங்கிடுச்சு. ஓ அப்படியா, சரி சரி சரி, எங்கே அவன் ரூம் அப்படி சொல்லி கேட்குறான். அதோ 305, அதான் அவனோட ரூம். ஓ அப்படியா? ஏய் ஃபெலிக்ஸோ என்ன வரலடா, எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேரும் ஒன்றா தூங்குறாங்க போல. ஏய் எதுக்கு ஃபெலிக்ஸ் அவங்க கூட தூங்குறான்? என்ன கேட்டா? சரி நீ வா, ஃபெலிக்ஸை வெளியே கூட்டிகிட்டு வந்துடு, நான் மூச்சோட இருக்கேன். சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ அஞ்சனும் ஜங்குக்கு தான் போகிறாங்க. அங்கே வந்து எப்படின்னா நம்ம உள்ளே லாக் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் வந்து நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னா அங்கே வந்து ஒரு பாஸ்வேர்டு அவங்க கொடுத்துருப்பாங்க அந்த ரூமுக்குன்னு. அந்த பாஸ்வேர்டு போட்டு நம்ம அந்த ரூமுக்குள்ளே போயிடலாம். இப்போ ஜேகே தான் அந்த பாஸ்வேர்டை வந்து அந்த மேம் கிட்ட கேட்டு வந்திருப்பான். ஸோ அந்த பாஸ்வேர்டு போட்டு அவங்க உள்ளே போயிடுவான். இவ்வளோ போயிட்டே பார்த்தா ஜிமினும் ஃபெலிக்ஸாக ஹக் பண்ணி தூங்கிட்டு இருப்பாங்க. இதை பார்த்தோன்னே ஜேகே கோபமாக வரும். டேய் இவன் ஏன்டா ஏன் ஆளை ஹக் பண்ணிட்டு இருக்கான்? எனக்கு இப்போதா தெரியும், நான் இப்போ தாண்டா வந்தேன். இப்போ என்ன பண்ணுறது? சரி நான் அந்த சைடு இருக்கேன், நீ எப்படியாவது இவனை எழுப்பி கூட்டிகிட்டு போ, பார்த்து என் ஆள் முடிச்சிடக்கூடாது. சரிடா, உன் ஆள் எந்திரிக்காத மாதிரி நான் அவனை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு பஞ்சன் தான் போய் மெதுவாக தட்டுறான் ஃபெலிக்ஸை. ஃபெலிக்ஸ், ஜிமின் தூக்கம் வருதுடா. என்னது ஜிமினா? ஏய் எந்திரிடா. ஏய் ஜிமின் அமைதியாரு. என்ன இவன் ஜிமின்றான். ஏய் ஃபெலிக்ஸ், நான் ஹஞ்சன் உன்னோட சீனியர் அப்படின்றான். என்னது சீனியரா அப்படின்னு எந்திரிச்சு உட்காந்துட்டு, சீனியர் சொல்லுங்க சீனியர், என்ன வேணும் உங்களுக்கு? நைட்டில் வந்து அதுவும் 12 ஆகுது, இப்போ வந்து எழுப்புறீங்க, உங்களுக்கு என்ன வேணும் இப்போ அப்படி சொல்லிட்டே கேட்குறான் தூக்கத்திலேயே. இப்போ அஞ்சன் தான், ஏய் இங்கே பாரு, நான் உங்ககிட்ட ரூல்ஸ் சொன்னேன்ல, எப்போவுமே நம்ம ரூமில் தான் தூங்கணும். நீ எதுக்கு இங்கே வந்து தூங்குற? வார்டன் மேம் இப்போ வந்து ரவுண்ட்ஸ் வராங்க, அதுக்கு தான் வந்தேன். என்ன ரவுண்ட்ஸ் வராங்களா? ஐயோ அப்படி சொல்லிட்டு ஜிமினை பார்க்குறான். இப்போ ஏய் அவனை எதுக்கு எழுப்புற, நீ வா அப்படி சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். சரி ஓகே அப்படி சொல்லிட்டு ஃபெலிக்ஸை அரை தூக்கத்தில் அப்படியே போகிறான். போகிறப்ப அப்படியே விழ போகிறான். இப்போ அஞ்சன் தான் ஃபெலிக்ஸை பிடிச்சிடுறான். இப்போ ஃபெலிக்ஸ் தான் அஞ்சனே பார்த்துட்ருக்கான். அஞ்சனும் ஃபெலிக்ஸே பார்த்துட்ருக்கான். சாரி சீனியர், தூக்கத்தில் விழுந்துட்டேன், என்னால் நடக்கவே முடியல, நான் இங்கேயோ ஒரு நாள் தூங்கிடவா அப்படின்னு கேட்குறான். வார்டன் மேம் வந்தாங்க, அப்புறம் அவ்வளோதான், ஹாஸ்டல்லேருந்து வெக்கேட் பண்ண சொல்லிடுவாங்க. ஓ அப்படியா, சரி சீனியர் அப்படின்ட்டு மெதுவாக வரான். சரி நீ கையை பிடிச்சிக்கோ, விழ மாட்டேன் அப்படின்றான். கையை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே அவன் மேலே அஞ்சன் மேலேயே சாஞ்சிட்டே வருவான். இப்போ அஞ்சன் தான் மெதுவாக திரும்பி ஜேகே ஓகேடா அப்படி சொல்லுவான். இப்போ ஜேகே தான் உள்ளே போவான். உள்ளே போய் கதவை லாக் பண்ணிவிட்டு ஜிமின் செம்மையாக தூங்கிட்டு இருப்பான். அப்படியே என்ன சொல்கிறது, ஒரு பேபி மாதிரி தூங்கிட்டு இருப்பான். ஜேகே தான், இங்கே பாரு மொச்சி, நான் உன்னை உண்மையாக லவ் பண்ணுறேன், எனக்கு நீ வேணும். நான் வேணா அன்னைக்கு பெட்காக உன்னை லவ் பண்ணுற மாதிரி இருந்திருக்கலாம், லவ் பண்ணுற மாதிரி நடிச்சிருக்கலாம். பட் அவன்கிட்ட நான் பெட் கட்டிட்டு வந்து உன்னை பார்த்த அன்னைக்கே நான் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கிளாஸில் நீ அந்த ஒயன் கூட பேசிகிட்டு இருக்கும்போது நான் ஜன்னல்கிட்ட இருந்து பார்த்தேன். எவ்வளோ க்யூட்டாக இருக்க தெரியுமா? தெரிலடா, நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த பொண்ணுக்கிட்ட இல்லாத ஃபீலிங்ஸ் உன்கிட்ட எனக்கு வந்துச்சு. எனக்கு இந்த ஃபீலிங்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குடா. நீ பயப்படுற போல தோணும். இவன் எதுக்கு பயப்படுறான்? அதுவும் நான் அவனை லவ் பண்ணுறேன், என்னை பார்த்து பயப்படுறான்னு நினச்சேன். ஆனால் உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வந்து ரீஎன்ட்ரி கொடுத்தப்பாரு, பா நான் அப்படியே மடங்கிட்டேன்டா. டோட்டலாக நான் கவுந்துட்டேன் தெரியுமா? இப்போ உன்னை ரொம்ப அதிகமாக லவ் பண்ணுறேன். நீ என்ன மாதிரியே இருக்க, என்னையே மிரட்டுறல்ல,
ரொம்ப பிடிச்சிருக்குடா மோச்சி அப்படி சொல்லிட்டு மோச்சி பக்கத்தில் போய் படுத்துட்டு மோச்சி ஹக் பண்ணுறான். ஜிமினும் இது தூக்கத்திலே ஃபெலிக்ஸ் தான் அப்படின்னு நினச்சிட்டு டைட்டாக ஹக் பண்ணிட்டு தூங்கிடுறான். இப்போ மோச்சி தான் டே எனக்கு போதும் நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு போகிறான். ஏய் ஜிமின் என்ன டே போதுமா? போதும், சரி வா நானும் வரேன். நீ சாப்பிடலையே? இப்போ காய் தான். அது ஒன்றும் இல்லை ஜிமின், நீ சாப்பிட்டா என் மச்சான் சாப்பிட்ட மாதிரி. என்ன சொல்கிறீங்க காய்? அதெல்லாம் அப்படிதான், எனக்கு அதெல்லாம் புரியாது அப்படின்றாங்க. மூச்சு தான் தேவை பார்க்குறான். என்ன சொல்கிறாங்க காய்? அவன் சும்மா இப்படி தான் ஃபன் பண்ணிகிட்டு இருப்பான், செவ்வா போகலாம் அப்படின்ட்டு போகிறாங்க. இன்றைக்கும் நம்மளால சாப்பிட முடியல, ஐயோ அப்படி சொல்லிட்டு காயும் சாப்பாடு எடுத்துகிட்டு போயிடுறான். இப்போ எல்லாருமே வந்து கிளாஸ்க்கு போயிடுறாங்க. இப்போ மூச்சு தான் ஐயோ இவன் பக்கத்தில் இருக்கும்போது எனக்கு வேறு ஹார்ட் பீட் ரொம்ப ஹையாக இருக்கே, நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கான். ஏய் ஜிமின் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மூச்சோட கையை பிடிக்கிறான். இப்போ மூச்சு தான் அப்படியே டேவை பார்த்துட்டே இருக்கான். இப்போ டேவை மூச்சை பார்த்துட்டே இருக்கான். 2 பேரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அங்கே ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது. இப்போ காய் தான், என்னடா இப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க, அங்கே வேற மேம் போட்டில் ஏதோ நடத்திட்டு இருக்காங்களே, இவனுங்க கவனிக்கிற மாதிரி தெரியல, ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காய் இவங்க 2 பேரும் கிட்ட போய் மூஞ்சி வச்சுட்டு இருக்கான். இப்போ அந்த மேம் தான் திரும்பி பார்க்குறாங்க. அந்த மேம் திரும்பி பார்த்துட்டு ஒரு சாக் பீஸை எடுத்து தூக்கி போடுறாங்க. கரெக்டாக காயோட ஃபோர்ஹெட்லேயே வந்து படுது. ஐயோ இனி யாரும் சுட்டுட்டாங்க, அம்மா காப்பாத்துங்க அப்படி சொல்லி கீழே விழுறான். தேவம் மூச்சுனா என்னாச்சு அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா காய் கீழேயே விழுந்துட்டான். மச்சான் காய் என்னடாச்சு, காய் என்னாச்சு அப்படி சொல்லி தெய்வம் மூச்சும் கேட்குறாங்க. இப்போ காய் தான், ஆமாண்டா இப்போ வந்து கேளுங்க, 10 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் ஒருத்தரை பார்க்குறீங்களே, உங்களை என்ன பண்ணுறது தெரியாமல் உங்கள் பக்கத்தில் வந்து பார்த்த பாவத்துக்கு அந்த மேம் என் மேலே சாக் பீஸை தூக்கி போட்டாங்கடா. அட பாவி, சாக் பீஸ்க்கா இப்போ கத்துனேன்? நான் டக்குன்னு ஃபோர்ஹெட்டில் வந்து படுவோ யாரும் என்னை ஷூட் பண்ணிட்டாங்கன்னு நினச்சேன். ஓ உன்னை ஷூட் பண்ணுற அளவுக்குலாம் நீ ஒன்றும் ஒர்த்தெல்லாம் இல்லைடா அப்படி சொல்லிகிட்டே சொல்கிறேன். சொல்லுவேடா, சொல்வேன், இதுவும் சொல்வேன் இன்னமும் சொல்வேன் உங்களை அப்படி சொல்கிறான். இப்போ அந்த மேம் தான், ஏய் காய் மேம் எந்திரி. மேம் சொல்லுங்க மேம். கோ அவுட் சைட். நினச்சேன் இதை தான் சொல்வீங்க. ஓகே மேம் அப்படி சொல்லிட்டு வெளியே போயிடுறான். பெட்டே தான் ஸ்மைல் பண்ணிகிட்டே மூச்சை பார்க்குறாங்க. மூச்சும் தான் ஸ்மைல் பண்ணிகிட்டே தேவை பார்க்குறாங்க. அப்படியே சிரிச்சுட்டே வந்து உட்காந்துட்டு ரிட்டன் 2 பேர் பார்த்துக்குறாங்க. பார்த்துட்டு ஐயோ என்னாச்சு இவனுக்கு, ஏன் இப்போ என்னை பார்க்குறான் அப்படின்ட்டு மூச்சு சொல்கிறான். இப்போ டே தான், என்ன இவன் எப்போவுமே நான் அவனை பார்த்தேன்னா ஏன் என்னை பார்க்குறேன்னு கேட்பான். அதுவும் கொஞ்சம் கோவமாக வேற கேட்பான். இப்போ இவனே என்னை பார்க்குறான், ஃபீவர் வந்தனால சேஞ்ச் ஆகிட்டானா அப்படி சொல்லிட்டு மூச்சையே பார்த்துட்டே இருக்கான். டே என்ன டே என்னையே பார்க்குற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜிமின், சரி கிளாஸ் பாரு அப்படின்றாங்க. இப்போ கிளாஸ் தான் பார்க்குறாங்க. பட் கிளாஸ் பார்க்கும்போது 2 பேரும் அப்பப்போ திரும்பி ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்படியே டைம் போயிட்டே இருக்கு. இப்போ டே தான், ஜிமின் சொல்லிட்டே டே நம்ம ஹாஸ்டல் போகலாமா? ஹாஸ்டல் அம்மாவில் இவன் ஏன் ரூம் தானோ, ஓகே அப்படி சொல்கிறான். இப்போ காய் தான், டே நீங்கள் 2 பேர் ஹாஸ்டல் போகிறீங்க, நான் சரி கிளம்பு அப்படி சொல்கிறான். சரிடா அப்படின்ட்டு இப்போ காய் தான் டே கிட்ட வந்துட்டு, எனக்கு தெரிஞ்சு ஜிமின் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகிட்டான், நீ வந்து அவனை ஹக் பண்ணவொன்னே உன் லவ்லாம் அவனுக்கு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், சான்ஸை மிஸ் பண்ணாத, கொஞ்சம் கொஞ்சமாக அவன்கிட்ட க்ளோஸ் ஆகி உன்னோட லவ்வை சொல்லிடு சரியா? ஓகேடா காய் அப்படின்றா. சரிடா மச்சான் பார்த்திக்கோ அப்படி சொல்லிட்டு இப்போ காய் தான் பாய் ஜிமின் அப்படின்றான். பாய் காய் அப்படின்றாங்க. இப்போ அப்படியே வந்து ஹாஸ்டலுக்கு போயிடுறாங்க. ஹாஸ்டல் போயிட்டு இப்போ டே தான், நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரவா இல்லை நீ போறியா? நான் போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு இப்போ மூச்சு தான் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரான். அவ்வளோ அழகாக இருக்கான். டே பார்த்துட்டே இருக்கான், எவ்வளோ க்யூட்டாக இருக்காள் அப்படின்ட்டு. இப்போ மூச்சு தான், டீ நீங்கள் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வாங்க அப்படின்றான். இப்போ டே தான் ஃப்ரெஷ்அப் ஆக போகிறான். இப்போ மூச்சு தான், கடவுளே என்ன எங்கள் லைஃப்பில் இப்படி விளையாடுறீங்க, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் என்னை இந்த காலேஜ் வர வச்சதுக்கு இவன் தான் ரீசனா? இவனை என் கண்ணில் கட்டுறதுக்காக தான் நீங்கள் இந்த காலேஜ் வர வச்சிங்களா அப்படி சொல்லிட்டு அவனாக பேசிகிட்டே இருக்கான். இப்போ டே தான் வெளியே வரான். ஜிமின் சொல்லுட்டே என்ன பண்ண போகிற இப்போ? நானா
என்ன பண்ண போகிறேன் தெரிலையே அப்படின்றான். தெரிலையா, சரி வா நம்ம அப்படியே வாக் மாதிரி போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு கூப்பிட்றான். இப்போ மூச்சும் தான் ஓகே அப்படின்றான். இப்போ 2 பேருமே வாக்கிங் மாதிரி போகிறாங்க. இப்போ டே தான், உனக்கு ரொம்ப ஃபீவராக இருந்துச்சா? ஏன் கேட்குற டே? அதுவா, நீ வீட்டுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க. என்னது டிஃப்ரெண்ட்டாக இருக்கேனா? என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்? என்ன என்கிட்ட டிஃப்ரெண்ட் பார்த்த? நான் வேற மாதிரி இருக்கேனா? என்ன வேற யாரோ மாதிரி இருக்கேனா? ஏய் 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 இரு ஜிமின் இரு. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, போயிட்டு வந்ததுக்கப்புறம் எப்போவுமே நீ என்னை அவாய்ட் பண்ணுற மாதிரி பண்ணுவ. பட் இப்போ எதுவும் அப்படி பண்ணலையா? தான் நான் ஏன் உன்னை அவாய்ட் பண்ண போகிறேன் டே? எனக்கும் உன்னை பிடிக்கும் அப்படின்றான். இப்போ டே தான், என்னது பிடிக்குமா? இவன் என்ன மீனிங்கில் சொல்கிறான்? ஒருவேளை இவனை என்ன லவ் பண்ணுறானோ அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து மூச்சியே பார்த்துட்டே இருக்கான். இப்போ மூச்சு தான், அது வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டாக உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றான். நீ ஏன் இதை என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டே கேட்குறான். அதுவா, எனக்கு அப்போ சொல்லணும்னு தோணலை, இப்போ சொல்லணும்னு தோணுது. ஓ அப்படியா, அப்போ உனக்கு என்ன ஃப்ரெண்டாக பிடிக்குமா? ஆமாம், உன்னை எனக்கு ஃப்ரெண்டாக பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மூச்சு மனசில் எனக்கு ஒன்று லவ்வராகவும் பிடிக்கும்டா அப்படின்னு நினைக்கிறான். இப்போ டே தான், அப்பா இப்போ அவன் என்னை ஃப்ரெண்டாக நினைக்கிறான். இன்னும் கொஞ்சம் டேஸ் போனால் லவ்வராக நினைப்பான். இன்னும் கொஞ்சம் இயர்ஸ் போனால் நானும் அவனும் மேரேஜ் பண்ணிவிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறான். டே சொல்லு ஜமீன், அங்கே உட்காரலாமா? சரி வா அப்படி சொல்லிட்டு ஒரு பிளேஸில் உட்காடுறாங்க. இவங்க 2 பேருமே உட்காந்துட்டு சும்மா ஜாலியாக ஃபன்னாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்படியே டைம் போயிட்டே இருக்குது. இப்போ நைட் ஒரு 8 o'clock ஆகுது. மூச்சு தான் ஜிமின் கால் பண்ணிகிட்டே இருக்கான். ஜிமின் செம்ம தூக்கம் இங்கே, ஏன்னா இங்கே ஒரு 7 o'clock ஆகும். செம்ம தூக்கம். இப்போ ஜேகே தான் ஃபோன் அடிக்கிறது கடுப்பாகி அந்த ஃபோனை கட் பண்ணிக்கிட்டே இருப்பான். இப்போ ஜிமின் தான், என்ன ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்கு. டே ஃபெலிக்ஸ் ஃபோனை எடா, அம்மாவாக இருக்கும்டா, கால் அட்டன் பண்ணுடா அப்படி சொல்லிட்டு ஜேகேவை தட்டிக்கிட்டே இருக்கான். டே ஃபெலிக்ஸ் எந்திரிடா, ஃபோன் எடு. யாருன்னு பாருடா ஃபெலிக்ஸ், எனக்கு தூக்கமாக வருது, யாருன்னு பாருடா அப்படின்றான். இப்போ ஜேகே தான், நீ ஃபஸ்ட்டு யாருன்னு பாரு அப்படின்றான். யார் அப்படி சொல்லிட்டு எந்திரிச்சு உட்காரான். பார்த்தா ஜேகேவை பார்த்தோன்னா ஜிமினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏய் நீ எப்படிங்க வந்த அப்படி சொல்லி கேட்கலாம். ஏன் ரூம், நான் வருவேன். என்னது இது ஓ ரூமா? ஆமாம், சீனியர் அண்ட் ஜூனியர் தானே, அதுதான் உனக்கு சீனியர் ரூம்மேட் நான் தான். என்னது நீயா? நான் இப்போவே போய் ரூம் சேஞ்ச் பண்ணுறேன். இங்கே வேறு ரூம் இல்லை, நீ சேஞ்ச் பண்ணணுன்னா ஹாஸ்டலில் தான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றா. இப்போ இங்கே எனக்கு கோவமாக வருது. இப்போ ஜேகே தான், ஏய் மூச்சி தூங்கும்போது எவ்வளோ அழகாக இருந்தா தெரியுமா? என்னை எவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணியிருந்தேன். நீ தெரிஞ்சிருந்தா உன்னை ஹக் பண்ணியிருக்கவே மாட்டேன். நான் ஃபெலிக்ஸ்ன்னு தான் நினச்சிருப்பேன். ஹக் பண்ணும்போது கூடவா ஃபெலிக்ஸுக்கும் எனக்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்காது. அவனும் நான் என்னை பார்க்க ஒரே மாதிரியா இருக்கும். அது வந்து இங்கே பாரு மூச்சி, நீ ஏன் என்ன லவ் பண்ணுற? சே உன்னையா? நானா? கன்ஃபார்ம் நான் உன்னை எப்போவுமே லவ் பண்ண மாட்டேன். ஐ ஹேட் யூ பட் ஐ லவ் யூ அப்படின்றான் ஜேகே. இப்போ ஜிமின் தான், சிப்ப அப்படி சொல்லிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு வெளியே போகிறேன். எங்கடா போகிறேன்? எங்கள் அம்மா கால் பண்ணுறாங்க, நான் பேசிட்டு வரேன். பத்தியா, ஆள்கிட்ட சொல்லிட்டு போகணுன்னு உனக்கே தெரியுது. பா சாமி போ, உன் வேலையை பாரு அப்படின்ட்டு போகிறான். இப்போ ஃபோனை பார்க்குறான். மூச்சு தான் கால் பண்ணியிருக்கான். இப்போ அட்டன் பண்ணிவிட்டு, சொல்லு மூச்சு. ஜிமின் நான் உன்கிட்ட உனக்கு கேட்கவா? என்ன கேளு. ஜிமின் உனக்கு டேவை பிடிக்குமா? ஏய் என்ன புதுசாக கேட்குற? இல்லை சொல்ல. ஏன்டா, எதுக்கு? உனக்கு பிடிக்குமா? இல்லைடா எனக்கு பிடிக்காதுடா. அப்போ அவன் உன்னை லவ் பண்ணுறான்னு சொன்னேன். ஆமாம், அவன் ஒன் சைடாக லவ் பண்ணுறான், அது எனக்கும் தெரியும், ஃபெலிக்ஸுக்கும் தெரியும். பட் நான் தான் அவாய்ட் பண்ணுறேனே, எனக்கு அவனை பிடிக்காது. ஏன் பிடிக்காது? டேய் நான் அந்த மாதிரி ஒரு இதில் பார்க்கலடா அவனை நான் ஜஸ்ட் ஒரு கிளாஸ்மேட்டை தான் பார்க்குறேன். அப்போ நீ லவ் பண்ணலையா? ஏய் மூச்சி, இப்போ உனக்கு என்ன தான் வேணும்? அவனை லவ் பண்ணுறனா இல்லையான்னு அவனை பற்றி கேட்டுட்ருக்க. அதுவா, எனக்கு அவனை பிடிச்சிருக்கு. ஏய் நீனும் அவனை பார்க்கவே இல்லை, அப்புறம் எப்படி பிடிக்கும்? நான் காலேஜ் இன்னைக்கு போனேன். என்னது காலேஜ் போனியா? ஆமாம் ஜிமின், நான் காலேஜ் போனேன். என்னடா சொல்கிற? என்கிட்ட சொல்லவே இல்லை. எனக்கு ரொம்ப போரிங்காக இருந்துச்சா, அதான் பையன்கிட்ட மட்டும் சொல்லிவிட்டு காலேஜ் போனேன். உனக்கு தெரியுமா, ஒரு 4 years முன்னாடி நான் ஒரு பர்சனை பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனோட அட்ரஸ்லாம் நான் தேடுறேன்னு சொல்லிட்டு
நான் யார் யார்கிட்டலாம் அவனை பற்றி விசாரித்தேன் தெரியுமா? அதே பிளேஸ் கூட ஒரு 2 இயர்ஸ் உன்னை கூட்டிகிட்டு போனேன்ல. ஆமாம், கூட்டிகிட்டு போனேன். அவன் தான்டா டயாங். என்னது? அதான் டயாங்கா? ஆமாம் ஜிமின், அதான் டயாங். டேய் மொச்சி, உண்மையாவா? ஆமாம். மொச்சி பாரு, உனக்கு பிடிச்ச பர்சனை நீ மீட் பண்ணிட்ட. எனக்கு அவன் தெரியாதுடா, எனக்கும் நேம் தெரியாது. தெரிஞ்சதுதான் நான் உங்ககிட்ட அப்போவே சொல்லியிருப்பேன். அப்படியா? சரி, அதான் பார்த்துட்டல, சொல்ல வேண்டியதானே. ஜிமின், இப்போ நான் அங்கே மூச்சு இல்லை, நான் இப்போ ஜிமின் அங்கே ஆக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஆமாம்ல. சரி சரி, நீ லவ் பண்ணுறனா பண்ணிக்கோ, பட் உன்னோட நேம் மூச்சுன்னு சொல்லாத அப்படின்னு ஜிமின் சொல்கிறான். அதுதான் எனக்கும் பயமாக இருக்குது, அதான் உங்ககிட்ட சொல்லலான்ட்டு. ஒருவேளை நீ அவனை லவ் பண்ணனா? ஐயோ இல்லைடா, நான் அவனை லவ் பண்ணலை. என்னன்னு கேட்டால் நான் அவனை ஃப்ரெண்டாக கூட பார்க்கல, ஜஸ்ட் ஒரு கிளாஸ்மேட்டாக தான் பார்க்குறேன். சரி, தேங்க்ஸ் ஜிமின். எதுக்கு தேங்க்ஸ்? நீ மட்டும் என்னை இந்த காலேஜுக்கு அனுப்பாமல் இருந்திருந்தா நான் அவனை பார்த்துருக்கவே மாட்டேன். நான் அவனை ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பேன் லைஃப்பில். ஓ அப்படியா? சரி சரி சரி, நீ பார்த்துக்கோ, நான் எனக்கு காலேஜுக்கு டைம் ஆகுது, நான் ரெடி ஆகணும் அப்படின்னு ஜிமின் சொல்கிறான். இப்போ மூச்சு தான். சரி ஓகே ஓகே, அப்போ நான் டேவோட போய் தூங்குவேன். தூங்குங்க, இதுக்கப்புறம் என்ன உங்கள் லவ்வர் வேறு. சரி, நான் என்கிட்ட சொல்கிறேன், மார்னிங் வயன் வந்துடுவா. அவள் உனக்கு கால் பண்ணால் அவளை கூட்டிகிட்டு வந்து லேடிஸ் ஹாஸ்டலில் விட்டுரு, சரியா? ஓகே ஜிமின், நான் வச்சிருவா. சரி மூச்சு, பார்த்துக்கோ, தப்பி தவறி கூட டேக்கும் காய்க்கும் அங்கே இருக்க யாருக்குமே நீ மூச்சுன்னு தெரியக்கூடாது. ஓகே, ஒரு டைம் வரும்போது நீ டேக்கிட்ட சொல்லலாம், சரியா? அப்போ நான் ஜிமினாவே இருக்கட்டுமா? ஜிமினாவே இரு அப்படி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். இப்போ இங்கே ஜிமின் தான் ஃபோனை கட் பண்ணிவிட்டு, ஐயோ கடைசியில் மோச்சி அவனோட லவ்வை கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு நினைக்கிறான். நினச்சிட்டே உள்ளே வரான். உள்ளே போகும்போது தான் ஞாபகம் வருது உள்ளே அந்த ஜேகே இருக்கான்ட்டு. ஐயோ, இவனை வேற போய் பார்க்கணுமா அப்படி சொல்லிட்டு உள்ளே போனால் ஜேகே ஷர்ட்டெல்லாம் கழட்டிட்டு நின்றுட்டுருக்கான். இப்போ ஜிமின் தான், என்ன பண்ணுற அப்படின்றான். ஏன், என்னாச்சு? இப்போ ஷர்ட் தானே ரிமூவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றான். இதெல்லாம் போய் ரெஸ்ட் ரூமில் பண்ண மாட்டியா? இது என்னோட ரூம், நான் எங்கே வேணால் பண்ணுவேன். கடவுளை, இந்த கருமத்தெல்லாம் பார்க்கணும் போல இருக்கு. என்னது கருமம்மா? இங்கே பாரு, இன்னும் கொஞ்சம் டேஸ் ஆச்சுன்னா இப்போ நீ சொல்கிறல்ல கருமன்ட்டு, இது உனக்கு தான் சொந்தமாக போகுது அப்படின்றான். இப்போ ஜிமின் தான், இங்கே பாரு, தேவையில்லாதது பேசாது, சரியா? நீ சீனியராக இருக்கலாம், நீ என்னை லவ் பண்ணலாம், பட் நான் உன்னை லவ் பண்ணலை அப்படின்றான். இப்போ ஜேகே தான், மொச்சி யார் அதிகமாக நான் லவ் பண்ணலன்றாங்களோ அவங்க தான் சீக்கிரமாக லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஓ அப்படியா? அதையும் பார்க்கலாம் ஜேகே அப்படின்ட்டு ஜிமின் டக்குன்னு ட்ரெஸ் எடுத்துகிட்டு ரெஸ்ட் ரூமில் போயிடுறான். இப்போ ஜேகே தான் டோரை தட்டிகிட்டே இருக்கான். என்ன, நான் போய் ஃபஸ்ட்டு குளிக்கணும், நீ வெளியே வா அப்படின்றான். அதை நீ அப்போவே பண்ணியிருக்கணும், இப்படி வசனெல்லாம் பேசிகிட்டு இருந்தா இப்படி தான் நான் போய் குளிக்க போயிடுவேன் அப்படின்றான். வெளியேவா உனக்கு இருக்கு அப்படின்றான். இவனை சொல்லிலாம் திருத்தவே முடியாது, இவனை அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கான். இப்போ ஜிமின் தான் வெளியே வர வந்துட்டு, போ குளிப்ப அப்படின்றா. சீனியர் மரியாதை கொடு, சரியா? உனக்கு எவன் மரியாதை கொடுப்பான், போ உள்ள போ அப்படின்றான். இப்போ ஜெகே தான், மொச்சி அப்படின்றான். டே ஜெகே அப்படின்றான். இப்போ ஜெகே தான், வாடாப்படா சொல்லாதடா, நான் சொல்லுவேன். சரி சொல்லிக்கோ, ஹஸ்பண்டு தான் உரிமையாக வாடாப்படா சொல்லுவாங்க அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் தான், ஓ அப்படியா, பிச்சைக்காரனை கூட தான் இந்தாடா அப்படின்றாங்க. அப்போ நீ பிச்சைக்காரன் ஆகிடுவியா? என்னது, என்ன சொல்கிற அப்படி சொல்லிட்டு ஜிமின் கிட்ட வரான். இப்போ ஜிமின் தான், ஃபஸ்ட்டு குளிப்ப அப்படின்றான். இப்போ ஜெகே தான், சரி கொடு அப்படி சொல்லிட்டு ஜிமின் கையில் இருக்க டவலை வாங்கிட்டு போகிறான். அது ஏன் டவல்ரா? இனி இது நம்ம டவல் அப்படின்ட்டு உள்ள போயிடுறான். ஜிமின் தான், கருமம் இவனை, ஐயோ இவன் வேறு இப்படி தொல்லை பண்ணுறானே அப்படி சொல்லிட்டு இவன் ரெடி ஆகிட்ருக்கான். இங்கே மோச்சி தான் டேவும் மோச்சியும் சாப்பிட்டு ரூமுக்கு வராங்க. இப்போ மோச்சி தான் டேவை பார்த்து, டே சொல்லு மோச்சி, நம்ம இந்த 2 பேட்டையும் ஒன்றா ஜாயின் பண்ணி தூங்கலாமா? என்னது, ஒன்றா ஜாயின் பண்ணி தூங்கலாமாவா அப்படி சொல்லிட்டு டே அப்படியே நிற்கிறான். அப்படியே டேக்கு ரொம்ப ஹார்ட் பீட் ஹையாக இருக்குது. இப்போ டே தான் ஹார்ட் கிட்ட கை வச்சுட்டு, ஐயோ என்ன இப்படி ஹார்ட் பீட் அடிக்குது அப்படி சொல்லிட்டு மூச்சு பார்க்குறான். இப்போ மூச்சு தான், டே என்ன எதுவும் பேச மாட்டேற? ஜிமின் என்ன சொல்கிற ஜிமின், பெட்டை 2 ஒன்றா போட்டு ஒன்றா தூங்கலான்றியா? ஆமாம். இப்போ ஃபீவர் வந்துச்சா, அப்போ
என்னோட அம்மாவை ஹக் பண்ணி தூங்கி பழகிட்டேன். எனக்கு தூக்கம் வர மாட்டுது. நான் அவனை ஹக் பண்ணிக்கவா அப்படி சொல்லி கேட்குறான். இந்த டேக்கு ஹாப்பியாகவும் இருக்குது, இன்னொன்று அவனுக்கு ஹார்ட் பீட் ஹையாக இருக்குது. எங்கே ஹக் பண்ணால் ஜிமின் இதை கண்டுபிடிச்சிருவானோ அப்படின்னு சொல்லி அவன் ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். இப்போ மோச்சி தான், ஏய் டே உன்கிட்ட தான் கேட்குறேன். ஜிமின் எனக்கு ஓகே தான் அப்படின்றான். இப்போ டக்குன்னு இவங்க 2 பேருமே அந்த பெட்டை வந்து, அதாவது அந்த காட்டை வந்து தள்ளி வச்சுட்டு 2 பேரும் பக்கத்தில் படுத்துக்கிறாங்க. பட் படுத்துக்கிறாங்க, நான் ஹக் பண்ணவே இல்லை. ஏன்னா இங்கே மோச்சிக்கும் ஹார்ட் பீட் ஹையாக இருக்குது, அங்கே டேக்கும் ஹார்ட் பீட் ஹையாக இருக்குது. இப்போ மோச்சி தான், டே சொல்லு ஜிமின், நான் உன்னை ஹக் பண்ணிக்கவா அப்படி சொல்லி கேட்குறான். இப்போ டே தான், என்ன ஏதோ சொல்ல மாட்டேன் டே, அதான் சொன்னேன்ல, அப்படி சொன்னால் என்ன மீனிங், ஹக் பண்ணிக்கோன்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு மூச்சு கிட்ட வரான். பட் ஹக் பண்ண கொஞ்சம் பயமாக இருக்குது. இப்போ டே தான் மூச்சை இழுத்து ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ண உடனே 2 பேருக்குமே தெரியுது 2 பேரோட ஹார்ட் பீட்டும் ஹையாக இருக்குன்னு. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல, 2 பேரும் அப்படியே கண்ணை மூடிட்டே இருக்காங்க. இப்போ மூச்சு தான் கண்ணை ஓப்பன் பண்ணி டேவை பார்க்குறான். இப்போ டேவும் மூச்சை பார்க்குறான். இப்போ டே தான் மனசில், ஐயோ ஜிமின் என்னடா ஆச்சு அவனுக்கு வீட்டுக்கு போயிட்டு வந்து, ஒருவேளை நீ என்னை லவ் பண்ணுறியாடா அப்படி சொல்லிட்டு மூச்சோட கண்ணை பார்த்துட்டே இருக்கான். இப்போ மூச்சு தான், டே ஜிமின் உன்னை எனக்கு கொடுத்துட்டான்டா அப்படி சொல்லிட்டு அப்படியே டேவோட ஐஸே பார்த்துட்டே இருக்கான். இப்போ இங்கே தான் ஜெக்கிவும் குளிச்சுட்டு வெளியே வரான். ஜெக்கி குளிச்சுட்டு டவல் மட்டும் வேர் பண்ணிட்டு வெளியே வரான். இப்போ ஜிமின் தான், ஏய் ஏன்டா இப்படி வர அப்படி சொல்லிட்டு கண்ணை மூடிட்டே இருக்கான். ஜெக்கி ரொம்ப கிட்ட நெருங்கி வரான். இப்போ ஜிமின் தான், இவன் எதுக்கு இவ்வளோ கிட்ட வரான் அப்படி சொல்லி பார்த்துட்டே இருக்கான். இப்போ இங்கே மூச்சு தான் டேவை பார்த்துட்டே இருக்கான். இப்போ டேவை அவனை அறியாமல் மூச்சு கிட்ட வந்துட்டே இருக்கான். ஓகே டியர்ஸ், இதோட நம்ம இந்த எபிசோடை ஃபினிஷ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்டா. ஓகே, see you tomorrow. Bye.